The Neo Educator. வணக்கம். இன்னைக்கு நாம ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஸ்டாப்பிங் பை வாட்ஸ் ஆன் ஸ்னோவி ஈவினிங் கவிதைய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். இன்னைக்கு நாம ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒரு மிக அருமையான கவிதைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். ஆமாங்க, ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர் ஒரு முக்கியமான அமெரிக்க கவிஞர். 1874 இருந்து 1963 வரைக்கும் வாழ்ந்தவர். கரெக்ட். நியூ இங்கிலாந்து பகுதியோட கிராமப்புற வாழ்க்கைய, அங்க மக்கள் பேசுற அந்த இயல்பான பேச்ச அப்படியே தன் கவிதைகள்ல கொண்டு வர்றதுல அவர் ரொம்ப வல்லவர். பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா தோணும் அவரோட கவிதைகள். ஆனா உள்ளுக்குள்ள மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவு, தனிமை, அப்புறம் கடமை, நாம எடுக்கிற தேர்வுகள்னு நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கும். அதானே, அதனாலதான் அவருக்கு 4 முறை புலிட்சர் பரிசே கிடைச்சிருக்கு. சரி, இப்போ கவிதைக்கு வருவோம். கவிதையோட தலைப்பு ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங். ஆமா, அதாவது பனிப்பொழியும் மாலையில் ஒரு வனத்தின் ஓரம் நிறுத்துதல். ஆமா மா, ஒங்கோய் வரியா பார்த்து அதோட அர்த்தத்தை கொஞ்சம் அலசலாம். முதல் பத்தி இப்படி போகுது. Whose woods these are? I think I know. ஓகே, இந்த காடு யாருடையதுன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். His house is in the village though. ஆனா அவரோட வீடு கிராமத்துல இருக்கு. He will not see me stopping here. நான் இங்க நிக்கிறத அவர் பார்க்க மாட்டார். To watch his woods fill up with snow. அவரோட காடு பனியால நிரம்புறத பாக்குறதுக்கு நான் நிக்கிறத அவர் கவனிக்க மாட்டார். இதுல என்ன தோணுது? இதுல கவிஞர் ஒரு தனிமையா உணர்றாருன்னு நினைக்கிறேன். இயற்கையோட அழக ரசிக்கிறாரு, ஆனா அதே சமயம் அந்த இடம் தனக்கு சொந்தம் இல்லையேங்கிற ஒரு சின்ன எண்ணம், ஒரு அந்நிய உணர்வு இருக்கு. அவர் பார்க்க மாட்டாருன்னு ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி. ஆமா, அந்த உரிமையாளர் பார்க்க மாட்டாருங்கிற எண்ணம் அது அந்த தனிமையான தருணத்தை இன்னும் ஆழமாக்குது இல்லையா? கரெக்ட். சரி, அடுத்தது. சரி, இரண்டாம் பத்தி. My little horse must think it queer. என்னோட சின்ன குதிரை இத வினோதமா நினைக்கணும். To stop without a farmhouse near. பக்கத்துல ஒரு பண்ணை வீடு கூட இல்லாம நிறுத்துறது. ஆமா. Between the woods and frozen lake. காட்டுக்கும் உறைஞ்சு போன ஏரிக்கு நடுவுல. The darkest evening of the year. வருஷத்தோட இருண்ட மாலை நேரத்துல. ஆமா. இங்க குதிரையோட பார்வைய சொல்றாரு. இங்க பாருங்க, குதிரைக்கு இது புரியல. ஏன்னா அது ஒரு பிராக்டிக்கல் கிரீச்சர் இல்லையா? காரணம் இல்லாம ஒரு பண்ணை வீடு இல்லாத இடத்துல, அதுவும் வருஷத்தோட ரொம்ப இருட்டான மாலை நேரத்துல எதுக்கு நிக்கணும்னு அது யோசிக்குது. அது சரி. அந்த டார்க்கஸ்ட் ஈவினிங்கிறது ஒருவேளை குளிர்காலத்தை மட்டும் குறிக்காம கவிஞரோட மனநிலைக்கும் ஒரு குறியீடா இருக்கலாம் இல்லையா? ஒரு சிந்தனைக்கான நேரம் மாதிரி. நிச்சயமா இருக்கலாம். ஒரு கான்டெம்ப்ளேஷன் மூமெண்ட். மனுஷனோட இந்த மாதிரி சிந்தனைக்கும் விலங்கோட அந்த இயல்புக்கும் உள்ள ஒரு கான்ட்ராஸ்டிங் நல்லா தெரியுது. தன் சேனத்துல இருக்கிற மணிகளை ஆட்டுது. To ask if there is some mistake. ஏதாவது தப்பா ஏன் இங்க நிக்கிறோம்னு கேக்குற மாதிரி. ஆமா, அந்த குதிரைக்கு ஒரே குழப்பம். The only other sounds the sweep. அங்க கேக்குற ஒரே சத்தம் என்னன்னா மெல்லிய காத்தோட வீச்சு. Of easy wind and downy flake. அப்புறம் மென்மையா விழுகிற அந்த பனித்துகள்களோட ஓசைதான் அந்த அமைதி. ஆமா, அந்த மணிகளோட சத்தம் தவிர வேற சத்தமே இல்ல. வெறும் காத்தும் அந்த மென்மையான பனி விழுகிற சத்தம்தான். இந்த அமைதி இருக்கு, அது ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தியா மாறுது. உலகத்தோட இரைச்சல்ல இருந்து ஒரு எஸ்கேப் மாதிரி, ஒரு தியான நிலை மாதிரி கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த அமைதி ஒரு பக்கம் இழுக்குது. ஆனா கடைசி பத்தி தான் எனக்கு தோணுது. கவிதையோட அந்த திருப்பு முனை, அந்த கோரே அங்கதான் இருக்கு. The woods are lovely, dark and deep. ஆமா, காடுகள் அழகானவை, இருண்டவை, ஆழமானவை. அந்த இடத்தோட ஒரு கவர்ச்சி, ஒரு மர்மமான அழகு கூட சொல்லலாம். ஆனா அடுத்த வரி, அதுதான் முக்கியம். But I have promises to keep. எக்ஸாக்ட்லி. ஆனால் எனக்கு நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் உள்ளன. இதுதான் இந்த கோர் கான்ஃப்ளிக்ட். ஆமா, இங்கதான் அந்த இயற்கையோட ஈர்ப்புக்கும் நம்மளோட நிஜ வாழ்க்கை கடமைகளுக்கும் நடுவுல அந்த டென்ஷன் வருது. கரெக்ட். இயற்கையோட அந்த அமைதி, அழகு, அந்த லவ்லி, டார்க் அண்ட் டீப்னு சொல்ற அந்த மயக்கம் ஒரு பக்கம் இழுக்குது. ஆனா மறுபக்கம் நம்ம சமூக கடமைகள், பொறுப்புகள், ப்ராமிசஸ் டு கீப், அது இழுக்குது. கடைசியா அவர் சொல்ற வரிகள், அதுவும் 2 தடவை சொல்றாரு. ஆமா. And miles to go before I sleep. And miles to go before I sleep. நான் உறங்குவதற்கு முன் பல மைல்கள் செல்ல வேண்டும். இது 2 தடவை சொல்றது அந்த பொறுப்புகளோட கனத்தையும் நம்ம வாழ்க்கை பயணத்தோட நீளத்தையும் ரொம்ப அழுத்தமா சொல்லுது.
அந்த ஸ்லீப்புங்கிறது நேரடியான தூக்கமா இருக்கலாம், இல்லனா நம்ம வாழ்வோட முடிவா கூட இருக்கலாம். ஆக ஒரு சாதாரண பனிமாலை நேரத்து காட்சி மாதிரி ஆரம்பிச்சு வாழ்க்கையில நாம் எடுக்கிற முடிவுகள், ஆசைக்கும் கடமைக்கும் நடுவுல இருக்கிற அந்த போராட்டம், இயற்கையோட அந்த ஈர்ப்பு, தனிமைன்னு எவ்வளோ விஷயங்களை ஃப்ராஸ்ட் கொண்டு வந்துட்டாரு பாருங்க. அந்த கடைசி 2 வரிகள் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அது ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாரோட மனசுலயும் அப்படியே நிக்குது இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா. இது வெறும் கவிஞரோட பயணம் இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தரோட பயணம். நம்மளோட பொறுப்புகளை நினைவுபடுத்துது. எவ்வளவுதான் சோர்வா இருந்தாலும், அந்த இயற்கையோட அமைதியில கொஞ்ச நேரம் நின்னு இளைப்பாறணும்னு ஆசைப்பட்டாலும் கூட, நம்ம பயணம் தொடரணும், நம்ம கடமைகள் காத்துக்கிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு. கவிஞர் கடைசியில கடமையே தேர்ந்தெடுக்கிறார். ஆமா. ஆனா அந்த வனத்தோட ஈர்ப்பு அவர் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த ஒரு இழுபறி தான் இந்த கவிதைய இவ்ளோ உயிர்ப்போட வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கூட யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி லவ்லி, டார்க் அண்ட் டீப் வனமும் அந்த ப்ராமிசஸ் டு கீப்பும் எப்படி வெளிப்படுது? எது உங்களை அதிகமா இழுக்குது? யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தி நியோ எஜுகேட்டர் சேனலோட நீங்க சேர்ந்ததுக்கு நன்றி.